இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த டாலர் போட்டிருந்த அந்த பொண்ணை பத்தி யாருக்காவது தெரிஞ்சிருக்கும். இதை காட்டி விசாரிச்சு பார்ப்போம். அம்மா ஒரு நிமிஷம். இந்த டாலரை போட்ட பொண்ணை பார்த்திருக்கீங்களாம்மா? இல்லங்க, நான் பார்த்தது இல்ல. எங்க போயிட்டாங்க? தாயே, நான் தேடின செயினை என் கண்ணில் காட்டிட்டேன். ஆனா என் கையில சேர்க்கலையே. எப்படியாவது என் கையில கொண்டு வந்து சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே. தானியம் தனம் பசும் பகுபுத்திரலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுகு. வா. இப்படி வா. லக்ஷ்மி, இந்த போஸ்டர் உன் கையால திறந்து என்கிட்ட கூட பிரிச்சு கொடு. லட்சு, அங்க பாரு என்ன போஸ்டர் ஒட்டிட்டு இருக்காங்கன்னு. ஆமாண்டா, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே போஸ்டர் அடிச்சு ஓட்டுறாங்க. தலைவராக பதவி ஏற்பான். இதுக்காகவே இவர் ஜெயிக்கவே கூடாதுன்னு நீ சாமி கிட்ட வேண்டிக்கோ. ஏன்டா குட்டி அப்படி சொல்ற? இப்பவே இந்த ஆட்டம் இதுல ஊர் பிரசிடென்ட் ஆயிட்டா அவ்வளவுதான். அதுவும் இல்லாம இந்த ஆளு ஒன்னும் அவ்வளவு நல்லவர்லாம் கிடையாது. டேய், மெதுவா பேசு குட்டி. அப்புறம் நம்ம வீட்ல ஒருத்தர் தானே. நான் அவர் ஜெயிக்கணும் தான் வேண்டிக்கிட்டேன். அச்சோ போ லட்சு, நீ இவ்வளவு யதார்த்தமாலாம் இருக்காத. என்னமோ போ, அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். சரிங்க பெரிய மனுஷா, போலாமா? வா. சரி, ஓகே, நான் கிளம்புறப்ப உனக்கு கால் பண்றேன். ஓகே. சுவாமி, சொல்லுப்பா. நாளைக்கு என் தாத்தா பாட்டியோட சஷ்டியத்தை பொருத்தி அதை இங்க பண்ணலான்னு இருக்கோம். தாராளமா பண்ணிடலாமே. நம்ம கோவிலோட குருக்கள் சேஷாத்திரி இருக்காரு, பேஷா பண்ணி கொடுத்துருவார். நீங்க ஆபீஸ்க்கு போய் சொல்லி டோக்கன் வாங்கிக்கோங்க. சரிங்க, க்ஷேமமா இருங்க. அண்ணன் வெற்றி வேட்பாளர் வெற்றி முழக்கமிட்டு வெற்றி திலகமிட்டு வந்து கொண்டிருக்கிறார். இதோ இதோ உங்கள் வெற்றி வேட்பாளர் இதோ வந்து கொண்டிருக்கிறார். எங்கள் அஞ்சா நெஞ்சமே, எதிரியை களத்தில் மண்ணை கவச் செய்த வீரன் இதோ உங்களது முன்னால் வந்து கொண்டிருக்கிறார். இதோ இதோ வெற்றி வேட்பாளர் அண்ணன் கஜேந்திரன். வெற்றி வேட்பாளர் அண்ணன் கஜேந்திரன் நமது தொகுதியின் சிங்கமே, ஏழைகளுக்கு உதவும் வள்ளலே. என்ன அத்தை, என்ன சொல்றீங்க? எங்க போனா அந்த நாகராஜன்? என் தம்பி 450 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கான். வாப்பா வாப்பா வா. குடு. அண்ணே, அதை கொஞ்சம் தூக்கி கட்டுங்க. மேல மேல. இதோ கட்டிடுறேன். அதுல பக்கத்துல பக்கத்துல. இந்த இடம் ஓகேவா? டேய் வேலு, சமையல் வேலை எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கா? போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி போய் பாரு. சரி சரி.
திரு என்னாச்சு? சமையல் எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்கு. சரி, அப்ப பூஜைக்கான எல்லா சாமானும் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு. தாத்தா பாட்டி எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? கேட்டியா? இப்பதான் கேட்டேன். கிளம்பிட்டாங்களாம். இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. ஆ சரி, ஓகே, பார்த்துக்கிறேன். ஹேய், மாமா வந்துட்டாரு. மாமா, மாமா, வாங்க மாமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன திரு, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. தாத்தா பாட்டி எல்லாரும் வந்துட்டாங்களா? இல்ல, வந்துட்டு இருக்காங்க மாமா. ஆ நீங்க வாங்க உள்ள வாங்க. போலாம். வந்துட்டாரா வேலை வெட்டில அது வீட்டோட மாப்பிள்ள. பெரிய பிசினஸ் மேன் மாதிரி பந்தா வேற. டேய், அவ எதுக்குடா இங்க வரான்? தோத்து போனதுக்கு சாமி கும்பிட வந்திருப்பானோ? வணக்கம் கஜேந்திரா. வணக்கம். வணக்கம். கஜேந்திரா, நீ ஜெயிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷப்பா. உன்னை நேர்ல பார்த்து வாழ்த்து சொல்லலாம் தான்ப்பா நான் வந்தேன். அதானப்பா அரசியல் நகரிகம். ஆமாமா. உங்களுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. இத பாருங்க, எனக்கு உங்க மேல எந்த விரோதமோ எந்த வெறுப்பும் கிடையாது. நமக்குள்ள அப்படி என்ன வந்துட போகுது? அரசியல்ல வெற்றி தோல்வி எல்லாம் சாதாரணமாப்பா. அதுக்காக மனுஷங்களை விட்டுற முடியுமா? யார தேடுறீங்க? அதான் பாட்டி லட்சுமி இவங்கெல்லாம் கோயிலுக்கு வரலையா? இந்த ஆளு எதுக்கு அவங்கள கேக்குறான்? பாட்டி நீங்க அவருக்கு ஓட்டு போட்ட விஷயம் தெரிஞ்சிருச்சோ, அதான் அவங்க கிட்ட நன்றி சொல்லிட்டு போக வந்திருக்காரு போல இருக்கு. டேய், சும்மா இருடா. அவங்களுக்கு கேட்ட போது இதோ அவங்களே வந்துட்டாங்களே. வணக்கம்மா. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் தம்பி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நல்ல விஷயம், அதான் கோவில்ல வச்சு பேசலான்ட்டு. என்ன விஷயப்பா? இனிமே நாகராஜ் அண்ணனுக்கும் நம்மளுக்கும் நல்ல உறவு முறை இருக்கணும்ல, அதான் அப்படி கேக்குறாரு. கண்டிப்பா, அதுக்காகத்தானே உங்களை தேடி கோவில் வரைக்கும் வந்திருக்கோம். என்ன நல்ல விஷயம்? என் பையன் துபாயில வேலை பார்க்கறான், கை நிறைய சம்பாதிக்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்.